ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக்கு மான்வாவோட 72வது எபிசோட தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும். அந்த உலகத்தை நம்ம ஹீரோவால பழையபடி மாத்த முடியும். சிம்பிளா சொன்னா டைம் மேனிபுலேஷன், அந்த டிவைனான எபிலிட்டி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இதனால காட்ல இருந்து அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படி குழம்பி போயிட்டாங்க. என்னதான் ஆச்சுன்னு. ஏன்னா யாருக்குமே எதுவுமே ஆகல, எல்லாருமே உயிரோட இருக்காங்க. இப்போதான் 1-2 செகண்டுக்கு முன்னாடி இந்த உலகம் அது அப்படியே அழிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா எல்லாருமே அப்படியே உயிரோட இருக்காங்க. எல்லாத்துக்கும் இப்பதான் புரியுது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோ தானே. யோசிச்சு கூட பார்க்கல இவனால டைமையே மேனிபுலேட் பண்ண முடியும்னு. இந்த அளவுக்கு ஓபியான டிவைனான எபிலிட்டியா ஹீரோவும் பயங்கரமா சிரிச்சிங்கன்னு சொல்றான். என்ன காட், நீங்க இன்னமும் கேவ் பண்ணலையா? கேவ் பண்ணுங்க. என்ன நீங்க இன்னமும் என்ன பண்ண போறீங்க? அங்க காடுக்கு செம்மையா கடுப்பாவது. அவரால எதுவுமே பண்ண முடியல. காட், நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. காட் அங்க கடுப்புல தாக்க வராரா? என்ன உங்களை பார்க்கும் போதே தெரியுது, நீங்க இன்னமும் விட்டு கொடுக்காம என்ன தாக்க போறீங்கன்னு. சரி, ட்ரை பண்ணி பாருங்க. உங்க காடு கண்ணா பின்னான்னு மூஞ்சிலே வைக்கிறாரு. நான் ஒரு அட்டாக் கூட நம்ம ஹீரோ மேல படவே இல்ல. இங்க என்னதான் ஆகுது? இதுதான் டிவைன் எபிலிட்டியா இருக்கிற என்னோட மேனிபுலேஷன் அக்யூரசி. அதை நான் 0க்கு மாத்திட்டேன். நீ என்னதான் என் மேல ஒரு அட்டாக் பண்ண பார்த்தாலும் இது என் மேல படவே படாது. இதனால தான் நீ பீம தாக்கும் போதும் எதுவுமே ஆகல. காடுக்கு இதனால இன்னமும் கடுப்பாகுது. அவரு கண்ணா பின்னான்னு வீசுறாரு. நான் என்ன வீசியும் என்ன பிரயோஜனம்? அங்க ஒரு அட்டாக் கூட நம்ம ஹீரோ மேல படவே இல்ல. காடோட அடிக்கிற அந்த அக்யூரசி அது சுத்தமா 0ல இருக்கு. காட், உங்களுக்கு ஏன் புரிய மாத்த? எனக்கு ஏதோ எல்லாமே நேத்து தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் யூரஸ் கூட நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கனு, ஊஃபா பழைய வாரியரு, மஸ்லாத் அந்த ஏஞ்சல் பொண்ணு, அதுக்கப்புறம் வேற என்ன அந்த டிராகன், அது கூட எல்லாம் நம்ம சண்டை போட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க நீ உன் கூட நான் சண்டை போட வந்துட்டேன். இந்த கேம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது, இந்த கேமோட கடைசி எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். அதாவது உன்னை முடிக்க போறேன் மை ஃப்ரெண்ட். இது பாக்குற ஒருத்தவங்களும் அவங்க அவ்வளவு ஆர்வமா வராங்க. எல்லாருமே பிளேயர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கேம்குள்ள இருந்தவங்க எல்லாருமே பயந்து போய் வெளில வந்துட்டாங்க. ஆனா இந்த உலகம் அழிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக போகுதுன்னு இவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. ஹீரோ பண்ற இந்த விஷயத்தினால எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வராங்க. இதனாலேயே சில பசங்களும் சொல்றாங்க, ஏன் நம்ம திரும்ப கேம்குள்ள போக கூடாது? அட காய்ஸ், இன்னமும் நம்மளுக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அட பாத்துக்கலாம், கிளாஸ் ஆச்சு மண்ணம் கட்டியாச்சு, கேம்குள்ள போலாம். அதனால பசங்க எல்லாருமே அந்த கேமிங் ரெண்ட் விடுற இடம் இங்க அவங்க போறாங்க. இங்க போய் பார்த்தா எல்லா இடமும் ஃபுல்லா இருக்கு. பசங்க கேட்டாலும் அங்க ஃபுல்லு தான் காட்டுது. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதனால எல்லாருமே இங்க ஓடி வந்துட்டாங்க. பசங்க எவ்வளவோ கேக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா நாங்க விளையாடுறதுக்கு? நீங்க என்ன கேமை பத்தி கேக்குறீங்க? தாங்க குரோனோ லைஃப், அதுதான் நாங்க விளையாட போறோம். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, அவளைக்கும் நிறைய இடம் ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்க யூசர்ஸ் அப்படியே லாகின் பண்ண இடத்துல இது வரைக்கும் மறைஞ்சு போன ஒரு கேரக்டரும் அப்படியே உள்ள வந்து பாக்குற ஹாங்கு, ஏஞ்சல் பொண்ணு எல்லாருமே அவ்வளவு ஷாக்கா வராங்க. என்ன இது, எல்லாருமே எதுக்கு ஒன்னா வந்திருக்காங்க? என்னமா புரியல. இந்த குரோனோ லைஃபோட கடைசி மொமெண்ட் இதுதான். எல்லாருமே எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்காங்க? நீ அழியறத அவங்க பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்காங்க. காட், உன்கிட்ட இன்னமும் டைம் கூட இல்ல. சோ நீ என்ன பண்ண போற? நான் ஒரு வேக்சினா இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் வாரு, நெருப்ப பத்தி விடுறது, கொலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இது எல்லாத்தையுமே கியூர் பண்ண வந்தா என்னோட நிலைமை ஏன் இப்படி ஆகுது? மை ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா என்ன மன்னிச்சு விடுறதுக்கு? நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன். ஏன்னா எனக்கு குரோனோ லைஃப்னா ரொம்ப பிடிக்கும். நான் சாக விரும்பல, நான் வாழணும். திரும்ப இந்த குரோனோ லைஃப எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்து பார்க்க ஆசைப்படுறேன். நல்லா பாருங்க, இந்த காட் தான் இந்த உலகத்தையே அழிச்சாரு. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு. பாவம், லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அவர் அவரோட இதயத்தையே மாத்திட்டாரு. நம்ம ஹீரோ முன்னாடி சிஸ்டமும் பாப்ப பாவுது. நீங்க அவரை மன்னிக்க போறீங்களா இல்ல அவரை கொல்ல போறீங்களா? ஹீரோக்கு எதுவுமே புரியல. ஆமா, இது என்னது? காடோ மன்னிப்பு கேட்கிறாரு. ப்ளீஸ் மை ஃப்ரெண்ட், என்ன விட்டுறேன். நான் கெஞ்சி கேட்கிறேன். நான் திரும்பலாம் இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டு. நான் கண்டிப்பா என்னோட வார்த்தையை மீற மாட்டேன். இந்த மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. திரும்பவும் டிஸ்பிளேல பாப்ப பாவுது. லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவர் கெஞ்சி கேட்கிறாரு, மர்சியை காட்டுங்க. அதை நல்லா பார்க்கும் போது ஒரு ஸ்பெஷலான ரிவார்டு இருக்கு அப்படின்னு அதுல போட்டிருக்கா. இதனால ஹீரோக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். ஸ்பெஷலான ரிவார்டா? சரி, நீங்க இவ்வளவு சொல்லும் போது நான் கொஞ்சமாச்சு கைண்டா இருக்கணும். ஏன்னா ஃப்ரீயா ஒரு விஷயம் எனக்கு கிடைக்க போகுது. எனக்கு தெரியும் மை ஃப்ரெண்ட், நீ என்ன கண்டிப்பா மன்னிச்சு விடுவேன்னு. மோ நன்றி. ஏன்னா இந்த மாதிரி எண்ட் ஆகும் போதும் நான் மன்னிச்சு விடுறேன். நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் உன்னை கொன்னுட்டேனா என்னோட ரிவார்டு இன்னமும் பெருசா கிடைக்கும். இது வரைக்கும் நான் கொல்லும் போது ரிவார்டு ஒரு பெரிய பெரிய ரிவார்டா தான் கிடைச்சது. உன்னை
கொன்னா மிகப்பெரிய ரிவார்டா இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரிவார்டு எனக்கு கிடைக்கும். ஆனா இதனால என்னோட ரெப்புடேஷன் அது வந்து ரொம்ப குறைஞ்சு போகும். ரெப்புடேஷன் கிடைக்குது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு தேவை நான் வந்து உன்னை கொல்லணும். இது வரைக்கும் நீ பண்ண விஷயம் அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? எல்லாம் உனக்கு கிரிஞ்சா இருக்கா? கடைசியில வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டா நான் உன்னை அப்படியே மன்னிச்சு வேணுமா? அப்படி ஒன்றே நடக்காது. நீ ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்ன, அதுக்கும் மேல இந்த உலகத்தையே நீ கருணையே இல்லாம அழிச்ச. மை ஃப்ரெண்ட், நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அது நீங்க என்ன கொல்ல போறீங்களா? இல்ல நான் வந்து ஜோக் பண்ணேன். எக்ஸாக்டா என்ன தெரியுமா சொல்ல வரேன்? நான் வந்து உன்னை கொல்ல போறேன். இதனால காடு வந்து ரொம்ப பயந்து போயிடறாரு. காடும் கத்துறாரு, வேணா நீ வந்து அப்படி பண்ணாத ப்ளீஸ், நான் ப்ராமிஸ் பண்றேன் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்க்கும் போதே காடுக்கு தெரிஞ்சு போயிட்டு இவன் கண்டிப்பா கொல்லதான் போறான்னு. இதனால காடு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறாரு. இல்ல நான் வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், ஏன்னா அவன் என்ன கொன்றுவான். இதே மாதிரி போனா வந்து சாக விரும்பல, நான் அவன் கையில சாக கூடாது. போன வேகத்துல அந்த இடத்துல ஒரு ஆளையே காணும். ஒரு ஒளி ஒண்டி தான் தெரியுது, அதுதான் அவன். ஓ, இவன் வந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறானா? இன்னமும் என்கிட்ட மேனிபுலேஷன் அந்த ஸ்கில் வந்திருக்கு. நான் அதை வித்தியாசமா பயன்படுத்த போறேன். மிரர் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல அந்த ஸ்டிக் வந்து பயங்கரமா க்ளோ ஆகுது. பாக்குற ஹபிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அது? இப்போ இவன் பண்ற விஷயத்த பார்த்தா அந்த ஸ்டிக் அவன் பெருசாக்க போறான். இவன் பண்ண விஷயத்தால எந்த பொருளையும் நம்மளால பெருசாக்க முடியும், ஹியூமனோட பாடியும் நம்மளால பெருசாக்க முடியும், அவங்களோட மானவை பொறுத்து. நான் இப்போ ஹீரோ கிட்ட டிவைனான கேஸ் அந்த ஸ்கில் இருக்கா, இதனால அதையும் அவனால மேனிபுலேட் பண்ண முடியும். இப்போ அங்க பயங்கரமான விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ அந்த குச்சியை கண்ட இடத்துல வச்சு அப்படியே அவன் நிக்கிறான். அந்த குச்சி பார்த்தா செம்ம பெருசாகுது, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இதை பாக்குற ஒருத்தங்களும் ஷாக்கா வராங்க. ஹீரோவும் வித்தியாசமா சவுண்ட் கொடுக்கறான். ஆஹா, என்ன அருமையா இருக்கு. அப்படிதான் இன்னமும் வளர்ந்து போ, இன்னமும் இது வந்து பத்தாது, இந்த இன்ச் வந்து பத்தாது. இதே மாதிரி அந்த குச்சும் பயங்கரமா வளர்ந்து இந்த சைடு அங்க காடை காட்டினா அந்த ஸ்பேஸுக்கே ஓடி வந்துட்டாரு. அவருக்கு இப்போ எப்படியாச்சும் தப்பிக்கணும். இப்போ என் கிட்ட வேற வழி இல்ல, நான் என்னோட மதரா இருக்கிற சன்னு அவங்க கிட்ட வந்து போகணும். அதுதான் என்னோட லாஸ்ட் ரெசார்ட்டா இருக்கு. அப்படி போனா ஒண்டிதான் என்னால தப்பிக்க முடியும். இப்ப கேட்கணும், மதர் என்னை வந்து காப்பாத்துங்க, வேற வழியில உங்க பின்னாடி தான் ஒளியணும்னு நினைக்கிறேன். நான் அந்த கொடூரமான ஆளு வந்து எனக்கு கொல்ல போறான். இதுக்கு மேலே என்னால எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்னதான் வெளில வந்தாலும் எனக்கு பயங்கர பயமா இருக்கு. அப்படியே அவன் பின்னாடி பாக்குறான். அங்க ஒரு குச்சி பார்த்தா செம பெருசா இருக்கு. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நல்லா ஊத்து பார்த்தா தான் தெரியுது அது ஹீரோவோட அதே குச்சி தானே. என்னது, அந்த 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 குச்சி தான் இதா? சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த குச்சை பொச்சு வச்சுன்னு இருக்கான். இப்போ இந்த குச்சோட சைஸ் ஒண்டி கிட்டத்தட்ட 9,50,000 மைல் லாங்கா. அந்த அளவுக்கு இந்த ஸ்டிக் அவன் பெருசாக்கி இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு சூரியனையே அவனால நெருங்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த ஸ்டிக்கும் பெருசா இருக்கு. உங்க காடு இந்த அளவுக்கு நீளமான ஸ்டிக்கை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஹீரோவை சொல்றான், ஏய் நீ வந்து கவலைப்பட வேணாம், நான் பீனே இல்லாத சாவை நான் உனக்கு கொடுக்க போறேன். சோ என்ன தயாரா இருக்கியா? அப்படியே அந்த ஸ்டிக் ஆட்டுறான். அது கரெக்டா நம்ம காடு மேலேயே பார்த்தா காடுக்கும் புஞ்சு போயிடுது. அவ்வளவுதான், போங்க சோழியை மூச்சு விட்டாங்க. மை ஃப்ரெண்ட், குட் பை. இதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. நான் உன்னால போற போக்க பார்த்தா அப்படியே சீக்கிரத்துல என்னோட மதுரையை சர்பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த அட்டாக்கும் அப்படியே அவன் மேல பார்த்து அந்த இடத்துலயே அவன் செத்து போகிறான். அன்னைக்கு தான் ஏகப்பட்ட பிளானட் அண்ணன் மூடி திறக்கிற சில பல செகண்ட்ஸ்ல அழிஞ்சு போச்சு. கணக்குப்படி சும்மா கனாப்பின்னு சொன்னா 8 லட்சத்துக்கும் மேல ஸ்டார்ஸும் பிளானட்டும் அழிஞ்சு போச்சு. இப்படிதான் நம்ம ஹீரோவோட கோஸ்டும் அங்க கம்ப்ளீட் ஆச்சு. ஹீரோவோட குச்சி ஸ்கில் அதை அவன் டீஆக்டிவேட் பண்றான். அதே மாதிரி அவனோட காட் மோடு அதையும் அவன் டீஆக்டிவேட் பண்றான். நீங்க ஃபைனலா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை கொன்னுட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன், அதுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்க போகுது. ஏன்னா நீங்க ஃபைனலா லாஸ்ட் கோஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. ஹீரோக்கும் ரிவார்டன் பேர்ல ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கும் மேல ஸ்பேஸ்ல இருக்க ஏகப்பட்ட பிளானட்டை அவன் அழிச்சிட்டான். பிளானட்னு ஒண்டி இல்லாம போக போக வர எபிசோட்ல யூனிவர்ஸே அழிப்பான். நான் பாக்குறதுக்கு தயாரா இருங்க, ஏன்னா உண்மையிலேயே அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதனால தான் நான் சும்மா விளையாட்டுத்தனமா கம்பேர் பண்ண ஸ்டார்டிங்ல. இது வந்து சில பேருக்கு பிடிக்கல போல பயங்கரமா கமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து வெறும் ஆரம்பம் தான். இன்னமும் யூனிவர்ஸ் அழிக்கிற சீன்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் சும்மா கொலை மாசா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஒரே ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு கேட்டா அது கிடையாது. நீங்க அதை எபிசோட்லயே பாப்பீங்க. நானும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. உண்மையா பாருங்க. இதுக்கப்புறம் யார் வில்லனா வரப்போறா முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அது வரைக்கும் சைனரா.